சந்தித்தார். அவர் நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். ஆமாங்க, இயேசு நல்லவர் நல்லவர்னு சொல்லிட்டு நாங்கள் பாடிட்டே இருந்தோம் இல்லையா? உண்மையாகவே இயேசு எங்க எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருக்கிறார். அதனாலதான் நாங்க நல்லவர் நல்லவர்னு சொல்லிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அவர் எங்களுடைய வாழ்க்கையில யாருமே செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். அதனாலதான் நாங்க அவரை வல்லவர் வல்லவர்னு சொல்லியிருக்கோம். அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில கூட திருமணத்திற்கு முன்பு எனக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தது. கர்ப்பப்பையில நீர்க்கட்டிகள் இருந்துச்சு. எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட போனா நீர்க்கட்டிகளுக்கு வந்து டேப்லெட்ஸ் வந்து நீங்க வாழ்நாள் ஃபுல்லா எடுத்துக்கணுமா, அது சரியாகவே ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வேலைக்கு போனா வேலையே செய்ய முடியாது. மாசம் ஃபுல்லா கஷ்டம் இருக்கும், வயிறு வலி இருக்கும். நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே ஒரே கவலை, என்னடா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா குழந்தையே பிறக்காது, ஏன்னா நமக்கு தான் கர்ப்பப்பையில நீர்க்கட்டிகள் இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் கணவரிடம் சொன்னேன், இது மாதிரி எனக்கு வந்து கர்ப்பப்பையில நீர்க்கட்டிகள் தைராய்டு பிரச்சனை இருக்கு, எனக்கு குழந்தை பிறக்காதா? டாக்டர் முன்னாடியே சொல்லியிருக்காங்க, திருமணத்திற்கு பின்பு நீ வந்து எங்களை வந்து பார்க்கணுமா,